சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். சார் விஜய் அவர்கள் தேர்தல் வியூக அலுவலகத்தெல்லாம் போய் பார்வையிட்டு எல்லா வேலைகளையும் துரிதப்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? இனி தீவிரமா இறங்கிருவார் போல. அவரு 26ல நிரூபிக்கக்கூடிய பலத்தின் அடிப்படையில் அவர் மதிக்கப்படுவார். இப்போ ஒரு பலம் நிரூபிக்காதவர். இப்போ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. எதிர்பார்ப்பு இருக்குல்ல, கண்டிப்பா இருந்தாலும் ஒரு ஓட்டு இருக்குல்ல. அது 26 தேர்தல் முடிவில் தான் அது தெரியும். எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லணும். அதை வர்ஜினாவோ ஜான ஆரோக்கியசாமியோ சொல்லிட முடியாது. அப்ப இன்னும் 2 பேர் வந்து அஜித்துக்கு 18% இருக்குது, சிவகார்த்தியனுக்கு 22% இருக்குதுன்னு சொன்னா ஒத்துக்கிட முடியுமா? எப்படி ஒத்துக்கிடுவீங்க? கருத்து கணிப்புல சமீபத்தில் சத்தியம் தொலைக்காட்சி கூட கருத்து கணிப்பு எடுத்தது. கருத்து கணிப்பு எல்லாம் ஃப்ராடு பண்ணலாம், மோசடி பண்ணலாம், இஷ்டம் போல பண்ணலாம். அதை நிரூபிக்கவும் முடியாது, சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. அடுத்தால ஒரு கருத்து கணிப்பு, அஜித் களத்துக்குள்ள இறந்தால் விஜயோட 2 மடங்கு ஓட்டு எடுப்பாருன்னு சொன்னா அதெல்லாம் நிஜமாயிருமா? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதுதான் நிஜம். நான் ஒரு ஸ்டாச்சுரேட்டட் பாடியை கொண்டு வரேன். நீங்க கருத்து கணிப்பு அது இதெல்லாம் சொல்றீங்க. சீமானுக்கு தந்தி டிவி 4% தான் கொடுத்தான், 8.2 எடுக்கலையா? எத்தனை கருத்து கணிப்பு பொய்யா இருக்குது? என்ன நம்ம கணிப்பு தான் கரெக்டாக வந்திருக்குது. ஸோ கருத்து கணிப்புங்கிறது களமே அமையல, அணியே அமையல. இந்த கருத்து கணிப்பெல்லாம் காலி பண்ணுறதுக்கு தான் சீமான் வந்து மாநாட்டில் முடிவு அறிவிப்போன்னு சொல்கிறாரு. சரி, மோடியோட முயற்சியில் சீமான் சிஎம் கேண்டிடேட் நிதிஷ்குமார் மாதிரின்னு அதில் எல்லாரும் களத்துக்குள்ளே வந்துட்டாங்க. எடப்பாடியே 100 சீட்டு வாங்கிக்கிட்டு 50 சீட்டில் நிற்கக்கூடிய சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிட்டாரு. அப்போ இந்த கருத்து கணிப்பு எங்கே போகும்? அப்படி களமையும் போது சரி, தேமுதிக மற்றும் பல அரசியல் கட்சிகள், டாக்டர் ராமதாஸ், தென் ஓபிஎஸ், தினகரன், இவங்கெல்லாம் ஸ்டாலின் தலைமையில் போயிட்டாங்க. அப்போ இந்த கருத்து கணிப்பு என்ன ஆகும்? நீ களம் அமையதுக்கு முன்னாடி வரக்கூடிய கருத்து கணிப்பெல்லாம் மோசடி பிரச்சாரம், பொய் பிரச்சாரம், வியாபார தந்திரம் 1 to 1 வந்துட்டு. அப்போ விஜய் எங்கே நிற்பாரா? ஏதாவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்பாரா அல்லது ஓடிடுவாரா? இப்போ இவர் பிரசாந்த் கிஷோரும் இன்னைக்கு ஆங்கில பத்திரிகை பேட்டியில் அதான் சொல்லியிருக்காரு. இருமுனை போட்டியில் தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். 4 முனை போட்டின்னா ஸ்டாலினுக்கும் 2வது வருவதற்கும் உள்ள வித்தியாசம் 15% இருக்கும். 4 முனை போட்டின்னா 2வது வர்றவருக்கும் ஸ்டாலினுக்குள்ள வித்தியாசம் 2 இலக்கத்தில் இருக்கும். கண்டிப்பா 10%க்கு மேல இருக்கும். சந்தேகம் இல்லாம இருக்கும். 15% நான் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன். அப்ப இந்த சூழ்நிலையில என்ன கருத்து கணிப்பு? களம் அமைஞ்சாதான் கருத்து கணிக்க முடியும். இப்போ பிரசாந்த் கிஷோருக்கே நான் கேட்கிறேன், எதுக்கு எடப்பாடிக்கு நாம சீமான் போய் சப்போர்ட் பண்ணணும்? விஜய்க்கு பொறாம இருக்கு, காழ்ப்புணர்ச்சி இருக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு மேல இருக்கு. நெகட்டிவா உதயநிதி ஸ்டாலினை தோக்கடிச்சா போதும்னு அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. அது அவர் விருப்பம், எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கோஷ்டிகள் எல்லாம் உதயநிதி வர்சஸ் விஜய்னு தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க, மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, பிராண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு ஸ்டாலின் மூலமா உதயநிதி ஸ்டாலின் பலம் பெற்றக்கூடாதுன்னு எடப்பாடியை சப்போர்ட் பண்ணலாம். அவருக்கு நோக்கம் அது. சீமான் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? சீமான் முதலமைச்சர் நாற்காலி பின்னாடி வெல்ல முடியாத வீர தமிழ் பிறவி குடிமகன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அவர் தலைமையில தானே கேட்பாரு 1 to 1 1ங்கிற பிரசாந்த் கிஷோருக்கு கருத்தை நான் மறுக்க வரல. சீமான் தலைமையில வரட்டு. தொடர் தோல்வியில ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி சீமான் தலைமையில வரட்டு. உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலினை வீழ்த்தணும்னா விஜயம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போட்டு, உங்க விருப்பத்துக்கு தான் அரசியலா? அங்க நீங்க சொல்றதான் அரசியலா? அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களோ? சசிகலா விஷயத்துல பாடம் படிச்சு இல்ல, அதுக்கு பிறகு திருந்தல்ல. இது அரசியல் எல்லாருக்குமான களம், எல்லாரும் இங்க தங்க கருத்தை சொல்லுவாங்க, எல்லாரும் அவங்க நகர்வுகளை செய்வாங்க. போலியா பொய்யா ஊடகத்தை பயன்படுத்தி மோசடியா பண்ணக்கூடிய நகர்வுகள் எல்லாம் போலியையும் பொய்யையும் உண்மைங்கிற ஊசியை வச்சு குத்தி பொட்டி தெரிக்க வைப்போம். அதைத்தான் நாங்க செய்துட்டு இருக்கோம். நாங்க பாசிபிலிட்டிஸை தான் சொல்றோம். இப்போ உள்ள நிலைமை ஸ்டாலின் கம்ஃபர்டபுளா இருக்கிறார், மறுக்க முடியாது. எதிரணி செதறித்தான் கிடக்குது. அதுக்காக பிரசாந்த் கிஷோர் எடப்பாடி கிட்ட வேலை வாங்குறதுக்கு ஒரு 500 கோடி வாங்குவாருங்கிறதுக்காக எடப்பாடி தலைமையில் எல்லாரும் ஒன்று சேரணும்னா அது நடக்கிற கதையா? பாசிட்டிவா களம் அமைக்கிறாரு சீமான். ஒட்டுமொத்த அமைப்பு மாற்றமே தேவைங்கிறாரு. சிஸ்டம் சேஞ்ச் ஆகணுங்கிறாரு. அவர் தலைமையில வளர்ந்துட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிய நிலைப்பாட்டில் மாறினதுலையும் அவர் விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிற்காதிலையும் பலகீனப்படுத்த சான்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சான்ஸ் இருக்குது. நான் மறுக்க வரல. எடப்பாடி பழனிசாமியும் நான் குறைச்சி மதிப்பிடல. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே அவர் 20% வாக்கு எடுத்திருக்கிறாரு. அதை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல முக ஸ்டாலினோட பெரிய தலைவர். ஏங்க தர்மபுரியிலே ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி. 34% வாக்கெடுத்து 1% வாக்குல வென்ற ஸ்டாலினை விட
23% வாக்கெடுத்து 3வது போன அதிமுக எடப்பாடி பழனிசாமி தர்மபுரியில ஸ்டாலினை விட பெரிய தலைவர். நம்ப முடியுதா? உண்மை. காரணம் 10.5 10.5 எடுத்து அன்புமணி களமாடுறாரு. ராமதாஸுக்கு ஆசீர்வாத நாளைக்கு அது கிடைக்கலாம். அவங்க நீரடித்து நீர்வலேருந்து ஒன்னா நின்று 10.5ல நின்னுட்டாருன்னா எடப்பாடிக்கு நிலைமையே எடப்பாடியில் சிக்கலாகும். அப்ப வட தமிழகத்தில் போலரைசேஷன் பொலிட்டிக்ஸ் ஆகுது. இப்படி பல இப்ஸ் அண்ட் பட்ஸ் உள்ளுக்குள்ள இருக்குது. சிம்பிளா பிரசாந்த் கிஷோர் இவருக்கு எடப்பாடி கிட்ட சில 100 கோடிகள் கிடைக்குங்கிறதுக்காக எடப்பாடி தலைமையில 1:1ன்னா யார் ஒத்துக்குவா? விஜய் ஒத்துக்கலாம். மற்றவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? ஸோ இந்த களம்ங்கிறது 8 மாசத்துக்கு பிறகு தான் தெளிவாகும். சீமான் பாசிட்டிவா உறுதியா இருக்கிறாரு. இப்ப தெரியுது இல்ல? சரி, பிரசாந்த் கிஷோர் யாருங்க? பல நிரூபிக்காத விஜய 1:1ல கொண்டு சேர்க்கிறதுக்கு 1:1ல பல நிரூபிக்காத ஒருத்தரை கொண்டு சேர்க்கிறது எவ்வளவு முட்டாள்தனம். அப்ப அஜித் மீண்டும் வந்தாதான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் சொல்லுவீங்களா? சிவகார்த்தியை மீண்டும் வந்தாதான் அவரையும் சேர்த்தாதான் தோக்கடிக்க முடியும் சொல்லுவீங்களா? அப்ப எவ்வளவு அயோக்கியத்தனம். பல நிரூபிக்காத ஒருத்தரை 1:1ல கொண்டு சேர்க்கிறது. புரியுதுல? அங்க ஒரு மோசடி நடக்குது. அந்த மோசடியை தான் நான் தோலுரிச்சு காட்டுறேன். நீங்க 24ல பல நிரூபிச்சிருப்பீங்கன்னா 1:1ல விஜய நான் மதிச்சிருப்பேன். அந்த பலத்துக்கு தக்க நான் மதிச்சிருப்பேன். பலம் நிரூபிக்காத நீங்க எப்படி 1:1ல பிளேயர் ஆக முடியும்? நீங்க பலம் நிரூபிச்சுட்டு அந்த 1:1 இப்போ ஸ்டாலினே ஜெயிக்கிறாருன்னு வைங்க, 1:1 29ல வருதுன்னு வைங்க, அப்ப நீங்க பிளேயர் ஆகலாம். எல்லாம் யூகம் தான். ஸோ திமுக அணி இன்டாக்டா இருக்குது. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், மற்றதெல்லாம் சிதறி தான் கிடக்குது. அதுல பலரும் பல மூவோ பண்றாங்க. ஆர்டிடி மூவும் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துட்டு அது பவர்ஃபுல் மூவ்னு எல்லாத்துக்கும் தெரிய வருது. சசிகலா விஷயத்துல மோடியை பிரைம் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ண சத்திரியன் குருமூர்த்தி பெரிய ஆளு, எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி, மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொன்ன இல கணேசன்ஜி, தன் வாழ்க்கையை கட்சிக்கு அர்ப்பணிச்ச ஐயா பொன் ராதாகிருஷ்ணன், எல்லாரையும் மீறி எங்க கருத்து ஜெயித்தது. அதே மாதிரி எங்க மூவ் 26லையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க மூவ் 21ல ஜெயித்தது மாதிரி 26லையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கவுங்க மூவை சொல்றாங்க. ஆனா பலம் நிரூபிக்காத ஒருத்தரை வச்சு டகால்ட்டி பண்ண முடியாதுங்க. 24ல நீங்க பலம் நிரூபிச்சிருந்தீங்கன்னா அது வேலை. இப்போ பிரசாந்த் கிஷோர் காசு விஜய்கிட்ட வாங்குறாருங்கிறதுக்காக பலம் நிரூபிக்காத ஒருத்தரை எப்படி 1:1ல நீ சேப்ப? பலம் நிரூபிக்காதவரால தான் பலன் இல்லைங்கிறத எடப்பாடியை புரிஞ்சுக்கிட்டு பாஜகவையும் என்னையும் பிரிக்க சதின்னு சொல்லிக்கிட்டு விஜய்க்கு மதிப்பு கொடுக்கலையே. சோ விஜய் 24ல கோட்டை விட்டாரு தவறான ஆலோசகர்களால். விக்கிரவாண்டியில கோட்டை விட்டாரு, போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு ஒடிச்சிருக்கணும். ஈரோடு கிழக்குல கோட்டை விட்டாரு. இனிமேல் அவர் 26ல வாக்க நிரூபிக்கட்டு 29ல அவருக்கு மத்திய அமைச்சர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். மத்திய அமைச்சராக வாய்ப்பு 26ல பலத்தை நிரூபிக்கட்டு. பலத்தை நிரூபிக்காம மோசடி அரசியல், ஃப்ராடு அரசியல், டகால்ட்டி அரசியல், 8.2% நிரூபிச்ச சீமானுக்கு எதிரான வன்ம அரசியல், ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு, ஆதவர்ஜுனா ரெட்டிகாரு பண்றதை தான் நம்ம எதிர்க்கிறோம். உன்னோட உண்மையற்ற நேர்மையற்ற மோசடி அரசியலை தான் எதிர்க்கிறோம். அதை யாரும் மதிக்க தயார் இல்ல. எடப்பாடியே மதிக்கல, பாஜகவை தான் மதிக்கிறாரு. காரணம் பாஜக மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோன்னு பயப்படுறாப்புல. டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமானு சொல்லும் போது அன்னைக்கு அடிச்சேன் ஜான் ஆரோக்கியசாமிக்கு. புரியுதா ஜான் ஆரோக்கியசாமி? பொய்க்கால் குதிரையை வச்சு சண்டைக்கு வர முடியாது ஜான் ஆரோக்கியசாமி. 0% வச்சு டகால்ட்டி பண்ண முடியாது ஜான் ஆரோக்கியசாமி. 24ல நிரூபிச்சுட்டா அந்த பெர்சன்டேஜை வச்சு நீங்க எப்படியும் போயிருக்கலாம். சப்போஸ் 24ல விஜய் 20% எடுத்திருப்பாருன்னா அவர் சிஎம் கேண்டிடேட்டாட்டே ஆட்கள் வந்திருப்பாங்க. 8% எடுத்திருப்பாருன்னா அவர் இல்லாம 1:1 இல்ல. அப்ப நீங்க நான் 1000 முறை படிச்சு சொல்லியும் 24ல லெட்டர் பேடா இருந்தீங்க. இருந்துகிட்டு இப்ப பலம் நிரூபிக்காம பிரசாந்த் கிஷோரை வச்சு 1:1ல உங்களை சேர்த்தா 1:1ல உங்களுக்கு என்ன ஓட்டியா இருக்கு? நீங்க சொல்லி எப்படியா ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும்? விஜயகாந்த் 8.3 எடுத்தாரு, ஜெயலலிதாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாரு. பவன் கல்யாண் 7 எடுத்தாரு, டிரான்ஸ்பர் பண்ணாரு. இப்போ உங்க நிலைமை தனிச்சு நின்று வாக்க நிரூபிங்க, அல்லது 1:1 வந்துன்னா அதுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க. இதுல இன்னொன்னு, அதிமுக எடப்பாடி பழனிசாமி விஜய் கழட்டி விட்டாருங்க. எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஒரு பிரம்மாண்ட கட்சி எங்க கூட்டணிக்கு வரும்னு. தாவேக சார்பா அறிக்கை வந்திருக்கு, பாஜகவுடன் உறவு வைத்திருப்பவர்களுடனும் கூட்டணி இல்லைன்ட்டு. தாவாக்கா என்ன சொன்னாலும் 0% தான் இன்னைக்கு இருக்காங்க. எடப்பாடி 20%ல இருக்கிறார். எடப்பாடியே வேணான்ட்டு போற அளவுக்கு கெத்துல இருக்காங்களேன்ற. அதான் 26ல அந்த கெத்து என்ன ஆகுதுன்னு நிரூபிச்சாதான் அது கெத்து. நிரூபிக்கலன்னா வெறும் வார்த்தை, சோறு போடாது. எலெக்ஷன் கமிஷன்
ஓட்டு சொன்னாதான் அது சார் ஓட்டு. எந்த கட்சியா இருந்தாலும் வெற்றியா தான் சார் பார்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமிய தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்கன்னா, அந்த அளவுக்கு தனிச்சே நின்னு செல்வாக்கு அதான் அந்த செல்வாக்க காணிக்கிறாங்க. திருமங்கலம் சரத்குமார் கூட எம்ஜிஆருக்கு நாடியில வெட்டு, எனக்கு நாடியில வெட்டு. நான் திண்டுக்கல் எம்ஜிஆர், திருமங்கலம் சரத்குமார்க்குன்னு போனாங்க. வீட்டுக்கு வீடு எல்லா வீட்டுக்கும் ராதிகா அம்மையார் சித்தியாட்டு எல்லாத்திலயும் அறிமுகமானவங்க தான். என்ன ஆச்சு? எலெக்ஷன் களங்கிறது வேறங்க. அதுக்காக விஜய் நிரூபிக்க மாட்டார்ன்னு சொல்ல வரல. நிரூபிச்சுட்டு பேசுங்க. நிரூபிக்காம ரீல் விடாதீங்க. பலகீனமான பத்திரிகையாளர்கள வச்சு பொய்யும் புரட்டையும் அடிச்சு விடாதீங்க. நிரூபிங்க. 0% அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. ம், ம், ம். அதனால தான் பாஜகவையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னா 11.4 எடுத்த பாஜக 8% சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிருவாங்கன்னு தான் எடப்பாடி பதறாரு. உங்கள அந்த இடத்துல உதாசீனப்படுத்திட்டாரு. பாஜக இருக்க இடத்துலலாம் கூட்டணி இருக்குன்னா, நீங்க எங்கேயும் போய் இருங்க. எப்படியும் போங்க. எனக்கு பாஜக இல்லன்னா 3வது இடத்துக்கு சீமானும், அண்ணாமலையும் சேர்ந்து என்ன 3வது இடத்துக்கு தள்ளிருவாப்புல. பாஜக இல்லன்னா அண்ணாமலையும், சீமானும் சேர்ந்து என்ன 3வது தள்ளிருவாங்க. இப்ப அண்ணாமலை பெரிய பிளேயர் ஆயிட்டார்ல இதுல. ரியல் பிளேயரு. ஸோ விஜய் நான் மதிக்கிறேன். அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. நிரூபிங்க. நிரூபிக்கலாம். நிரூபிச்சுட்டு வாங்க. இப்ப விஜய் மாநாடு போட போறாரு. மாநாட்டுக்கு பிறகு எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க களம்? என்ன மாநாடு போட்டாலும், எத்தன மாநாடு போட்டாலும், தேர்தல் ஆணையம் சொல்றது தான் ஓட்டு. அதுக்கு முன்ன உங்களுக்கு ஓட்டு வராது கையில. கன்டெஸ்ட் பண்ணாம உங்களுக்கு ஓட்டு வராது. நீங்க கன்டெஸ்ட் பண்ணாமலே ஓட்டு வந்துட்டுன்னு எடப்பாடியும், ஆதவ அர்ஜுனா ரெட்டியும் கூட்டு சதி பண்ணி செய்தாங்க. ம். விஜய் சீமானுக்கெல்லாம் விவசாயத்துறை மந்திரி எல்லாம் ஆதவ அர்ஜுனா அ இந்த சுண்டல் விநியோகம் பண்ணிட்டு திரிஞ்சாரு. ம். யாருகிட்ட? எடப்பாடி சீஃப் மினிஸ்டராம், அ சீமான் விவசாயத்துறை மந்திரியாம். ம். சீமான் சொல்லிட்டாப்புல, அ எ காதுல தேன் ஊத்துற கதையெல்லாம் வேண்டாம் தம்பி. உங்க வேலைய பாருங்க. எங்களுக்கு தெரியும். ம். ஓபிஎஸ் 2வது ஆப்ஷனா வச்சிருக்காராமா. விஜய் கூட கூட்டணிக்கு போக. இருக்கலாம், இருக்கலாம். நான் மறுக்க வரல. அது நல்ல ஒரு ஆப்ஷனா கூட ஓபிஎஸ்க்கு இருக்கலாம். இருக்கலாம். அதுல தப்பு இல்ல. தப்பே கிடையாது அதுல. என்ன ஃபார்மாலிட்டீஸு, எப்படி அத பயன்படுத்த போறாங்கன்னு நம்ம பொறுத்து பார்க்கணும். ம். நான் தானே சொன்னேன். ஓபிஎஸ் ஆப்ஷனும், அன்புமணி ஆப்ஷனும் இருக்குன்னு நான் தானே சொன்னேன். நான் தானங்க சொன்னேன். ஆமா. ஓபிஎஸ்க்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. அன்புமணிக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. விஜய் சைடுல இருக்கவங்க திறமை இருந்ததுன்னா அந்த ஆப்ஷன பயன்படுத்துவாங்க. ம். ஓபிஎஸ் எடப்பாடி சப்பார்டினேட்டா பிஜேபி தான் முக்கியம்னு பேசிட்டாரு நேத்து. மாத்தி பேசுனான்னு சொல்லிட்டு போறேன். நேத்து பேசிட்டாரு. அதான் வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல ஓபிஎஸ் போயிட்டா அதிமுக ஓட்டுகள் பெருமளவு விஜய் பக்கம் போகாதா? அது என்ன இதுல முதல்ல அவங்க பேசுறாங்க. இத வச்சு தான் சொல்ல முடியும். ஓபிஎஸ்க்கு அதிமுக ஓட்டர்ஸ் மத்தியில 13% அதிமுக ஓட்டர்ஸ் மத்தியில இமேஜ் உண்டு. அவர் எடுத்திருக்கிறது 1% தான். ஓபிஎஸ் நான் எஸ்டிமேட் பண்ணல. ம். அன்புமணியும் ராமதாஸும் எடுத்திருக்கிறது 4.3% தான். அவங்களுக்கு வந்து 13% வன்னியர்கள் மத்தியில இமேஜ் உண்டு. அப்போ இதுக்கிடையில எப்படி அவங்க சீட்டு பேரம் பேசி முடிவு பண்றாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். நான் ஓபிஎஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அவருக்கு இமேஜ் வளையம் உண்டு நான் ஒத்துக்கிறேன். அன்புமணி, ராமதாஸ் 2 பேருக்குமே நான் இமேஜ் வளையம் உண்டுங்கிறதையும் ஒத்துக்கிறேன். ஸோ இத விஜய் தலைமையில எப்படி இவங்க இத ஒன்றிணைக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. நிறைய ஒரு கேள்வி சார். ராமதாஸ் அவர்கள் அன்புமணி கொடியை பயன்படுத்தக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, பேரணி போகக்கூடாதுன்னு புகார் குடுத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நம்ம அஜெண்டாவுல தான் பொலிட்டிக்ஸ் பண்றேன். தந்தை மகன் ஃபைட் வந்து சீரியஸ் ஃபைட்டா தான் போகுது. நாம இவங்க எடப்பாடி கிட்ட பவர்ஃபுல்லா பொலிட்டிக்ஸ் பண்ணணும். அதுதான் நம்ம நோக்கம். டாக்டர் ஐயா ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். அன்புமணி அந்த வில் பவரோட இருக்குன்னு தான் நான் கருதுறேன். நீ பாலு பெரிய இதெல்லாம் சொல்லியிருந்தார் நண்பர் பாலு. ஸோ இந்த பொலிட்டிக்ஸ் வந்து கடுமையாக தான் போயிட்டு இருக்குது. அது எனக்கு தெரியுது. பட்டு இவங்க முக்கியத்துவம் எதில் இருக்குதுன்னா 10.5 கடலூரில் எடப்பாடி பழனிசாமி முக்குலத்தோர் பகிச்சாலும் பரவாயில்ல. வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர் போன்ற சமங்கள் ஓட்டு போடலானாலும் பரவாயில்ல. தான் அரசியலில் நிற்கணும்னா எடப்பாடியில் ஜெயித்தாகணும். அதுக்கு பாமக வேணும். பாமகன்னா அன்புமணி, டாக்டர் ராமதாஸ் 2 பேரையும் சேர்த்து தான் அவர் சொல்றாரு. டாக்டர் ஐயா, அன்புமணி 2 பேரையும் சேர்த்து தான் சொல்றாரு. அதே மாதிரி ஜெயங்கொண்டாம் கூட்டத்தில் என்டிஏக்குள்ள பாமக இருக்கு. பாமக நம்ம கிட்ட வரும்னு சொல்லும் போது தான் கைத்தட்டல் கிடைச்சிது. ஸோ இவங்களுக்குள்ள முக்கியத்துவம் பாமக இல்லாம 90 தொகுதியில் எடப்பாடி அரசியல் பண்ண முடியாதுன்னு. பாமக இல்லாம 90 தொகுதிகளில் அரசியல் பண்ண முடியாது எடப்பாடின்னு சொன்னவன் இதே ரவீந்திரன் துரைசாமி. உண்மையாட்டும் நேர்மையாட்டும். எனக்கும் பாமகவுக்கும் பல பிரச்சனைகள் உண்டு. பட் நேர்மையாட்டு உண்மையை சொல்றதை நான் தயங்க மாட்டேன். அதை சொன்னவன் இந்த ரவீந்திரன் துரைசாமி. அது இன்னைக்கு உண்மைன்னு எடப்பாடி நிரூபிச்சிருக்கிறாரா இல்லையா? அதே மாதிரி சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணக்குள்ள ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்கு பயந்து தானே இன்னைக்கு
அதிமுகவும் பாஜகவும் பிரிக்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அலறி இருக்கிறாரு. எனிவே பாமக விஷயம், சமூக நீதி இயக்கம், குட்ஸ் அது சமாதானமா போகணும்னு நான் கருதுறேன். அதே மாதிரி பார்கெனிங்களும் அவங்க அலர்ட்டா இருக்கணும்னு கருதுறேன். ஏமாந்துடக்கூடாது, ஏமாற மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ம். ஏன்னா ராமதாஸ் வில் போரோட இருப்பாரு. அதே இதுல அன்புமணியும் 4 அமைச்சர் கேட்டாரு. அதுவும் அன்புமணி இது. அடுத்தால அன்புமணி தேவைப்பட்டா எடப்பாடியிலே நிக்க தயாருன்னு தினமலர்ல ஒரு பாக்ஸ் நியூஸ் வந்திருக்குது. எடப்பாடி இல்ல 10.5 சொல்லி அன்புமணி நின்னு டாக்டர் ஐயா ஆதரிச்சாருன்னா, மிதுன் பழனிசாமிக்கு அப்பா, மதிப்பு மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 96 நிலைமையும், காவேரிட்ட தோத்த நிலைமையும் சந்திக்க கூட நேரிடலாம். நிறைய விஷயங்களை போய் நன்றி சார். நன்றி.